நகரத்தில் ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதியிலே ஜெயங்கொண்டான் நகரத்திலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக அரியலூர் மாவட்டத்திலே ஜெயங்கொண்டான் பகுதியிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். எதற்கு, யாருக்காக, யாரை எதிர்த்து? ஐயா தமிழர் மணியன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். காப்பாற்று 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 சிமெண்ட் ஆலைகள் மாசுவிலிருந்து ஜெயங்கொண்டான் நகராட்சி நிர்வாகமே இலவச கழிப்பறைகளை ஜெயங்கொண்டான் நகரில் அமைத்திடு. காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா திரு தமிழறிவு மணியன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்கள் சந்திக்கிற முக்கிய பொது பிரச்சனைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். காப்பாற்று 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 சிமெண்ட் ஆலைகள் மாசிலிருந்து காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று. கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கிறது. 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட மாடல் ஆட்சியை ஆரம்பித்தார். அவருக்கு பின்னால் முதல்வராக அவரால் ஆளாக்கப்பட்ட கருணாநிதி அவர்கள் முதலமைச்சருடைய பொறுப்பை ஏற்றார். அண்ணாவுடைய ஆட்சி, அண்ணா விட்ட பணிகளை தான் செய்வேன் என்று சொன்னார். அகால மரணம் அடைந்து விட்டார். அவருடைய ஆட்சி இனி கலைஞருடைய மூலமாக தொடர்ந்து நடைபெறும் என்றார். அவர் ஆரம்பித்து வைத்த லாட்டரி சூதாட்டத்தை தான் தொடர்ந்து நடத்தினார். அதற்கு மேலாகவும் ஒன்று நடத்தினார், சாராயக்கடை. குடும்ப தலைவர்கள் எல்லாம் குடிப்பதற்கு அனுப்பிவிட்டு பெண்கள் வேலைக்கு போவது ஒரு சமுதாயத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க. கிராமத்திலே அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், தாலி அறந்த குடும்பம் தலைக்கு தலைக்கு பெருதலும் என்று சொல்வார். அதே நிலைதான் கருணாநிதி திறந்து வைத்த சாராயம். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ற அளவில் இன்றைக்கு கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியினுடைய பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த மதுக்கடைகளை ஒழிப்பேன் என்று சொன்னார். தேர்தல் வாக்குறுதியில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார். 5 வாக்குறுதி போதுங்கய்யா. ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்துக்கு 5 வாக்குறுதி போதும். இந்த ஜெயங்கொண்டம் பகுதியை நாம் நடந்து வரும்போது கழிவறைகளை இங்கே பார்க்க முடியவில்லை. இங்கே நிறைய வியாபாரிகள் எல்லாம் சிறு சிறு தொழில்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கழிவறைகளே இல்லை. அதனால் ஒரு அருமையான ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கையாக நாம் கூட ஆன்லைனிலே போய் லீடன் யூனிவர்சிட்டியுடைய டிஜிட்டல் லைப்ரரியிலே நீங்கள் போய் கிளிக் செய்தால் அங்கே சார்ட்டர் ஆஃப் ராஜேந்திர சோழா என்றால் அந்த செப்பேடுகள் வரும். இன்றைய தினம் ஜெயங்கொண்டான் நகரத்திலே எங்களுடைய தலைவர் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகத்திலே கடந்த 6-7 மாதங்களாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை தமிழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு, நிர்வாகத்திற்கு கொண்டு வருகின்ற வகையிலே கடந்த 6 மாதங்களாக 7 மாதங்களாக நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலிலே திருச்சியிலே நடத்தினோம். என்ன பிரச்சனை? காவேரி வைகை குண்டாறு. தமிழகத்திலே தமிழகத்தினுடைய மாநிலத்திற்கு உள்ளே பாய்கின்ற காவேரி வைகை குண்டாறு இந்த ஆறுகளை இணைக்க வேண்டும் என்ற பிரச்சனையை மையமாக வைத்து திருச்சி மாநகரத்திலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதற்கு பின்னாலே மதுரையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எந்த பிரச்சனையை வைத்து?
தென் மாவட்டங்களுக்கு மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற அந்த 10 மாவட்டங்களுக்கு மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற அந்த 10 மாவட்டங்களுக்கு அந்த 10 மாவட்டங்களுடைய வளர்ச்சியை மையமாக வைத்து அந்த 10 மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்ற வகையிலே தென் மாவட்டங்களுக்கு என்று மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும். தென் மாவட்டங்களுக்கு என்று மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் என்று சொல்லி மதுரையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அடுத்ததாக நாகர்கோவில், கன்னியாகுமரியிலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கின்ற குளச்சல் துறைமுகத்தை உலக அரங்கிலே போற்றுகின்ற அளவிற்கு உலக தரம் வாய்ந்த ஒரு துறைமுகமாக அந்த குளச்சல் துறைமுகத்தை நீங்கள் முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி கன்னியாகுமரியிலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதற்கு பின்னாலே ஈரோடு மாவட்டத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஈரோடு மாவட்டத்திலே அதிகம் விளைகின்ற அந்த மஞ்சளுக்கு மஞ்சள் வளர்ச்சி வாரியம் வேண்டும் என்று சொல்லி ஈரோடு மாவட்டத்திலே காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. அதற்கு பின்னாலே ஊட்டியிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதற்கு பின்னாலே சிவகங்கையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக ஜெயங்கொண்டான் நகரத்திலே அரியலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியான ஜெயங்கொண்டான் நகரத்திலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை, இந்த மாவட்டத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நகராட்சியினுடைய நிர்வாகத்திற்கும் இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்களுக்கும் தெரிவிக்கின்ற வகையிலே உள்ளூர் பிரச்சனைகளை மையமாக வைத்து நகராட்சிக்கும் மாவட்டத்தினுடைய கலெக்டர்களுக்கும் எடுத்துச் செல்லுகின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சி செய்கின்றது என்பதை பிரச்சனைகளை முன்வைக்க போகின்றோம். அதை மக்களாகிய உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றோம். இது போன்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வழியிலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழறிவு மணியன் அவர்கள் தலைமையிலே இயங்குகின்ற காமராஜர் மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை, தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளை மையமாக வைத்து நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1954 ஆண்டிலிருந்து 1963 ஆண்டு வரை 9 ஆண்டு காலம் தமிழகத்திலே பொற்காலத்தை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய பொற்காலம். எங்கே அணைகளை கட்ட முடியும், எங்கே பள்ளிக்கூடங்களை அமைக்க முடியும், எங்கே தொழிற்சாலைகளை அமைக்க முடியும், எங்கே தொழிற்பேட்டைகளை அமைக்க முடியும், அவர் ஆண்ட அந்த 9 ஆண்டு காலமும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்ற எண்ணத்திலே செயல்பட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த 9 ஆண்டு காலம் தமிழகத்திலே அவர் கால் பதியாத கிராம பஞ்சாயத்துகளே இல்லை. அவர் பெருந்தலைவர் காமராஜர் கால் பதியாத தாலுகாக்களே இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கால் பதியாத மாவட்டங்களே இல்லை. தமிழகத்தினுடைய சென்னையில் இருக்கின்ற சென்னையிலிருந்து திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுடைய பிரச்சனைகளை துல்லியமாக அறிந்து அந்த மாவட்டத்திற்கு உண்டான வளர்ச்சியான அந்த மாவட்டத்தினுடைய அந்தந்த மாவட்டங்களினுடைய வளர்ச்சிக்கு தேவையான தொழிற்பேட்டைகளை அமைத்தார், கல்விக்கூடங்களை அமைத்தார், அணைகளை கட்டினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போட்ட அடித்தளத்தின் மேல்தான் இன்றைய தினம் தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. திராவிட மாடல் அரசாங்கத்தின் காரணமாக தமிழகம் வளர்ச்சி அடையவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் போட்ட அடித்தளத்தின் மீதுதான்
பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி செய்ததன் அடிப்படையிலே தான் தமிழகத்திற்கு தந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பொற்காலத்தினால்தான் இன்றைய நம் தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அந்த பெருந்தலைவர் காமராஜருடைய வழியிலே எங்கள் தலைவர் தமிழர் மணியன் அவர்கள் காமராஜர் மக்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வழிவந்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய தலைவர் தமிழர் மணியன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பல்வேறு மாவட்டங்களிலே நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி இன்றைய தினம் அரியலூர் மாவட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரியலூர் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் என்ன? அரியலூர் மாவட்டத்திலே சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு தேவையான அடிப்படை ஆதார பொருள் லைம் டெபாசிட், சுண்ணாம்புக்கல், அது அதிகமாக கிடைக்கின்ற ஒரு மாவட்டம் அரியலூர் மாவட்டம். ஆனால் இந்திய அரசாங்கத்தினுடைய ஆணை, இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்கின்றது? ஒரு பகுதியிலே அந்த கனிம வளங்களை நீங்கள் எடுக்கின்ற பொழுது நீங்கள் வரி கட்ட வேண்டும். அந்த வரியை நீங்கள் வசூலித்து அந்த மாவட்டங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கு அந்த கனிம வளத்தை எடுக்கின்ற பொழுது அதன் மேல் செலுத்தப்படுகின்ற அந்த வரியை வைத்து அந்த மாவட்டத்தை நீங்கள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்திலே அதிகமாக சுண்ணாம்புக்கல், சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு சுண்ணாம்புக்கல் கிடைக்கிறது. அதன் மீது வரியை போடுகின்றார்கள். பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வருகின்றது. ஆனால் தமிழக அரசாங்கம் இந்த வரியை இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகின்றதா? இல்லை, இல்லை, இல்லை. அதைத்தான் சொல்லுகின்றது. தமிழக அரசாங்கம் இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருந்து எடுக்கப்படுகின்ற சுண்ணாம்பு கல்லின் மீது போடப்படுகின்ற அந்த வரியினுடைய மொத்த அளவு என்ன? இது நாள் வரை நீங்கள் எவ்வளவு வரியை வசூலித்தீர்கள்? அந்த வசூலித்த வரியிலிருந்து எவ்வளவு ரூபாய் அரியலூர் மாவட்டத்திற்கு நீங்கள் செலவு செய்தீர்கள் என்ற புள்ளி விவரத்தை, வெள்ளை அறிக்கையை தமிழக அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திலே மையமாக வைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக சோழகங்கம் ஏரி, பொன்னேரி ஏரி என்று சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் இந்த ஜெயங்கொண்டான் பகுதியை தன்னுடைய ஆட்சியினுடைய தலைநகரமாக வைத்திருந்தான். ராஜேந்திர சோழன் தன்னுடைய தலைநகரமாக இருக்கின்ற ஜெயங்கொண்டான் பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு குடிநீர் வேண்டும் என்ற எண்ணத்தை மையமாக வைத்து அவன் ஆட்சி செய்த காலத்திலே 11ஆம் நூற்றாண்டிலே ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட ஏரிதான் சோழகங்கம் ஏரி, அல்லது இப்பொழுது மக்களால் சொல்லப்படுகின்ற பொன்னேரி. இந்த சோழகங்கம் ஏரியினுடைய மொத்த சுற்றளவு என்ன? இந்த சோழகங்கம் ஏரியினுடைய பொன்னேரியினுடைய சுற்றளவு 17 கிலோமீட்டர். 17 கிலோமீட்டர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஏரியிலிருந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். அந்த ஏரியின் மூலமாக சுற்றி இருக்கின்ற பகுதிகளுக்கு அந்த ஏரியிலே நீரை சேமிக்கின்ற பொழுது நிலத்தினுடைய நீர்மட்டம் உயரும். ஆனால் இதெல்லாம் 11ஆம் நூற்றாண்டிலே தன்னுடைய ஆட்சியினுடைய தலைநகரமாக ஜெயங்கொண்டானை வைத்து ஆட்சி செய்த ராஜேந்திர சோழன் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக உருவாக்கியதுதான் சோழகங்கம் ஏரி, பொன்னேரி. ஆனால் இன்றைக்கு சோழகங்கம் ஏரியினுடைய நிலைமை என்ன? கடந்த 1967ஆம் ஆண்டிலிருந்து 2026 அடுத்த ஆண்டு நாம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம்.
கடந்த 60 ஆண்டுகளாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் வெளிப்படையாக காமராஜர் மக்கள் கட்சி குற்றம் சாட்டுகிறது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, என்ன செய்தார்கள்? இன்றைக்கு ஜெயங்கொண்டான் பகுதியிலே இருக்கின்ற அந்த சோழகங்கம் ஏரி, பொன்னேரி தரிசு நிலமாக குடிநீரை நீரை சேமிக்க முடியாத நிலைமையிலே, விவசாயத்திற்கு விவசாய பாசன நீர் கிடைக்காத வகையிலே இன்றைய தினம் அந்த பொன்னேரி துத்து கிடக்கின்றது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகின்றார், அதுவும் ஜெயங்கொண்டான் பகுதிக்கு வருகின்றார் என்று தெரிந்தவுடன் கடகடவென்று ஒரு வாரத்திற்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஏரியை நாங்கள் ஆழப்படுத்த போகின்றோம், இந்த ஏரியை பலப்படுத்த போகின்றோம், இதற்கு நாங்கள் 6 கோடியை நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி திராவிட மாடல் அரசாங்கம், இந்த டிராமா போடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அந்த 6 கோடி ரூபாயை நாங்கள் நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம். 6 கோடி போதுமா? அந்த சோழகங்கம் ஏரியினுடைய மொத்த பரப்பளவு என்ன? அதனுடைய சுற்றளவு 17 கிலோமீட்டர். ஆனால் இவர்கள் ஒதுக்கிய தொகை வெறும் 6 கோடி ரூபாய். இந்த 6 கோடி ரூபாயை வைத்து அந்த ஏரியை புனரமைக்க முடியுமா? அல்லது பொன்னேரியை இன்றைய தினம் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த தொண்டர்களை, கட்சிக்காரர்களை அந்த ஏரியிலிருந்து அவர்களை வெளியேற்ற முடியுமா? அதை பற்றி எந்தவித அறிவிப்பும் இல்லை. சோழகங்கம் ஏரியை, பொன்னேரியை நாங்கள் ஆழப்படுத்த போகின்றோம், 6 கோடி ரூபாயை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். ஆனால் தமிழகத்தினுடைய அரசாங்கத்திலிருந்து எந்த அறிவிப்பும் இல்லை. எதை பற்றி? அந்த ஏரியை ஆக்கிரமிப்பு செய்துள்ள என்ன செய்ய போகின்றீர்கள்? அந்த ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து 17 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள அந்த ஏரியை இன்றைக்கும் சுருங்கி வெறும் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு ஏரியாக மாறி இருக்கின்றது என்று சொன்னால், கடந்த 60 ஆண்டுகளாக தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் தான். இந்த ஏரி தூர்வாரப்பட வேண்டும். அரியலூர் மாவட்டம் தமிழகத்திலே இருக்கின்ற 37 மாவட்டங்களிலே 3-4 மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்கள். அது என்ன வறட்சி மாவட்டங்கள்? மழையும் கிடையாது, பெய்கின்ற மழையையும் சேமிப்பு வைப்பதற்கு 6 ஏரி குளங்கள் கிடையாது, உஷ்ணபூமி. இது போன்ற மாவட்டங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழகத்திலே வெள்ளூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இந்த 4 மாவட்டங்களும் வறட்சி மாவட்டங்கள். அப்பொழுது என் தமிழக அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த வறட்சி மாவட்டங்களிலே இருக்கின்ற ஏரிகளை, குளங்களை பாதுகாத்திருக்க வேண்டும். ஆனால் கடந்த 60 ஆண்டுகளாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் 6 ஏரி குளங்களை ஆக்கிரமித்து பட்டா போட்டு ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள், திராவிட மாடலுடைய அரசாங்கம். அதனால் தான் காமராஜர் மக்கள் கட்சி இந்த அரியலூர் வறட்சி மாவட்டமான அரியலூர் மாவட்டத்தினுடைய நிலத்தடி நீர் உயர வேண்டும், வறட்சி மாவட்டமான அரியலூரில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்க வேண்டும். ஆகையால் சோழகங்கம் ஏரியை பலப்படுத்த வேண்டும். சோழகங்கம் ஏரி மட்டுமல்ல, அரியலூர் மாவட்டத்திலே 12 ஏரிகள், மிகப்பெரிய ஏரிகள் இருக்கின்றது. இந்த ஏரிகள் அனைத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஏரிகள் ஆழப்படுத்தியாக வேண்டும். சோழகங்கம் ஏரிக்கு கொள்ளிடத்திலிருந்து சோழகங்கம் ஏரிக்கு தண்ணீர் வரும். ஆனால் தண்ணீர் வருகின்ற கால்வாய் இன்றைக்கு இருக்கின்றதா? இல்லை. அந்த கொள்ளிடத்திலிருந்து தண்ணீர் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் கால்வாய் வெட்டப்பட்டு அந்த மறைந்த கால்வாய் 11ஆம் நூற்றாண்டிலே ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட அந்த கால்வாய் இன்றைய தினம் மறைக்கப்பட்டு துக்கப்பட்டு மண்
மேடாகி இன்றைய தினம் அந்த கால்வாயிலிருந்து தண்ணீர் சோழகங்கம் ஏரிக்கு வருகின்ற அந்த கால்வாய் இன்றைய தினம் மூடப்பட்டுள்ளது. கொள்ளிடத்திலிருந்து சுலபமாக நீர் சோழகங்கம் ஏரிக்கு பொன்னேரிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த கால்வாய் மீண்டும் வெட்டப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை காமராஜர் மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்திலே வைக்கின்றது. ஜெயங்கொண்டான் பகுதியிலே சுற்றுலாவை ரசிக்கின்ற, சுற்றுலா மூலமாக வருகின்ற மக்களை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஐக்கிய நாடு சபையினுடைய நிர்வாகத்திலே செயல்படுகின்ற யுனெஸ்கோ, அந்த யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட புராதன சின்னம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். கங்கை கொண்ட சோழபுரத்தை இன்றைய தினம் தமிழகத்திலே சுற்றுலாவுக்காக வருகின்ற மக்கள் ஜெயங்கொண்டான் பகுதியிலே இருக்கின்ற கங்கை கொண்ட சோழபுர கோவிலையும் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோவில் ஒழுங்காக பராமரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஜெயங்கொண்டான் பகுதியிலே 17 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சோழகங்கம் ஏரி பொன்னேரி ஆழப்படுத்தப்பட்டு மக்கள் வந்து ரசிக்கின்ற, மக்கள் வந்து அங்கே போட் தயாரி செய்கின்ற அளவிலே அந்த சோழகங்கம் ஏரி ஆழப்படுத்தி அது அந்த சோழகங்கம் ஏரி சுற்றுலா மையமாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படுகின்ற வேளையிலே ஜெயங்கொண்டான் பகுதியிலே சுற்றுலாவிற்காக வருகின்ற மக்கள் அதிகமாக வருவார்கள். உள்ளூர் பகுதியினுடைய பொருளாதாரம் மேம்படும். அதே போன்று அரியலூரிலிருந்து சிதம்பரத்துக்கு செல்லுகின்ற வகையிலே 2 நகரங்கள் இருக்கின்றது. ஒன்று ஜெயங்கொண்டான், மற்றொன்று காட்டுமன்னார் கோயில். இந்த அரியலூரும் சிதம்பரம் பகுதியும் ரயில்வே தண்டவாளங்கள் போட்டு இணைக்கப்பட்டு இந்த பகுதியிலே, இந்த மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்கள் ஒரு மாதம் யூரியா இல்லைண்ணா, ஒரு மாதம் விவசாயம்னா யூரியா இல்லை, ஓகே இன்னும் ஒரு மாதம் வராதான். சொல்லுங்க, விவசாயம் கொஞ்ச நேரம் பேசுறீங்க. அந்த அரியலூர் மாவட்டத்திலையும் சிதம்பரத்தையும் இணைக்கின்ற வகையிலே அரியலூர், ஜெயங்கொண்டான், காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம் இந்த 4 பகுதிகளை இணைக்கின்ற வகையிலே மத்திய அரசாங்கம், மோடியினுடைய அரசாங்கம் ரயில்வே திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே வைக்கின்றது. இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விவசாயத்திற்கு வேண்டிய அந்த பாசன வசதி, நீர்ப்பாசன வசதி கிடைக்கின்ற வகையிலே தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் அணைகளை கட்டினார். ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலைமை என்ன? விவசாயம் செய்கின்ற மக்களுக்கு யூரியா கிடைக்கவில்லை. யூரியா கிடைத்து சரியான முறையிலே அந்த விவசாயிகளுக்கு சரியான விலையிலே கிடைக்கின்றதா? அந்த விவசாயத்திற்கு தேவையான யூரியா சரியான நேரத்திலே கிடைக்கின்றதா? இது போன்ற விவரங்களை தமிழக அரசாங்கம், ஸ்டாலினுடைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. அவர்கள் கவனம் செலுத்துவதெல்லாம் ரியல் எஸ்டேட். ஒரு இடத்திலே குறைந்த விலையிலே இருக்கின்ற நிலங்களை வாங்குவது, பின்பு அந்த இடத்திலே தொழிற்பேட்டைகளை கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி அந்த இடத்திலே நிலங்களுடைய விலையை உயர்த்தி கொள்ளை லாபம் அளிக்க வேண்டியது. இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். இது திராவிட மாடல் அரசாங்கம் அல்ல, இது ரியல் எஸ்டேட் மாடல் அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ரியல் எஸ்டேட் மாடல் அரசாங்கம். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அரியலூர் மாவட்டத்திலே ஜெயங்கொண்டான் பகுதியிலே இருக்கின்றது. இலவச கழிப்பறைகள் ஜெயங்கொண்டான் நகராட்சியிலே ஒரு அவசரத்திற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இலவச கழிப்பிடங்கள் இருக்கின்றதா? ஆனால் இவர்கள் இனிமேல் இலவச கழிப்பிடங்களை கட்டுவார்கள். ஏன்னா காரணம்,
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ரியல் எஸ்டேட் மாடல் அரசாங்கம். அதாவது நாங்கள் கழிப்பறைகளை கட்டுகின்றோம் என்று சொல்லி பல நூறு கோடி ரூபாய்களை ஒதுக்கீடு செய்து அந்த கட்டடங்களை கட்டி அந்த கழிப்பறைகள் மூலமாக கமிஷனையும் பெற்று சென்று விடுவார்கள். அதற்கு பின்னாலே அந்த கழிப்பறைகள் ஒழுங்கான முறையிலே நிர்வாகிக்கப்படுகின்றதா என்பதை அவர்கள் கண்காணிப்பார்களா? மாட்டார்கள். இது சுலபமாக இந்த பிரச்சனையை முடிக்க முடியும். ஒரு அரசாங்கம், ஒரு நகராட்சி அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இலவச கழிப்பறைகளை கட்டி அந்த இலவச கழிப்பறைகளை கண்காணிக்கின்ற, அந்த இலவச கழிப்பறைகளை பராமரிக்கின்ற வேலையை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இலவச கழிப்பறைகளை கட்டிவிட்டு அந்த இலவச கழிப்பறைகளை பராமரிக்கின்ற வேலையை அந்த பகுதியிலே இருக்கின்ற வியாபார சங்கங்களிடம் கொடுக்க வேண்டும். இன்றைய தினம் ஜெயங்கொண்டான் நகரிலே ஜெயங்கொண்டான் வியாபாரிக சங்கம் என்று ஒன்று இருக்கும். அந்த வியாபாரிகள் சங்கத்திடம் அந்த இலவச கழிப்பறைகளை கொடுத்து நீங்கள் பராமரியுங்கள் என்று சொன்னால் அந்த இலவச கழிப்பறைகள் கட்டப்பட்டு ஒழுங்கான முறையிலே பராமரிக்கப்படும். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? திராவிட மாடல் அரசாங்கம் கழிப்பறைகளை கட்டுவார்கள், பல 100 கோடி ரூபாய்களை செலவு செய்வார்கள், கமிஷன் அடிப்பார்கள், இலவசம் என்று சொல்லி அந்த இடத்திலே 10 ரூபாய் வசூல் செய்வார்கள். இது போன்ற நிலைமைதான் உருவாகும். காமராஜர் மக்கள் கட்சி தமிழக அரசாங்கத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகின்றது. அரசாங்கம் இலவச கழிப்பறைகளை ஜெயங்கொண்டான் பகுதியிலே கட்ட வேண்டும், கட்டுங்கள். கட்டிய பிறகு அதை பராமரிக்கின்ற வேலையை உள்ளூர் வியாபாரிகள் சங்கத்திடம் கொடுங்கள், அவர்கள் ஒழுங்காக பராமரிப்பார்கள். காரணம், அதை உபயோகிப்பவர்கள் வியாபார மக்கள். இது போன்ற பல ஆலோசனைகளை காமராஜர் மக்கள் கட்சி கையிலே வைத்திருக்கின்றது. சரி, நாம் இப்பொழுது தமிழகத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்திற்கு நாம் வருவோம். எப்படி அவர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அல்ல. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுகின்ற கட்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு குடும்பத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால், திமுக என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. திருவாரூர் முத்துவேல் கருணாநிதியினுடைய கட்சி. திருவாரூர் முத்துவேல் கருணாநிதியினுடைய கட்சி திமுக கட்சி. ஒரு குடும்பத்திற்காக, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, குடும்பத்தினுடைய இருக்கின்ற பதவி சுகங்களை அனுபவத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இது திராவிட மாடல் அரசாங்கம் அல்ல. இன்றைய தினம் எதற்கு எடுத்தாலும் தமிழகத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை தினமும் காலையிலே எழுந்தால் மத்திய அரசாங்கத்தை விமர்சித்து, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். சமீப காலமாக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? தமிழகத்தினுடைய கவர்னர் RN ரவி அவர்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மதிக்கவில்லை. உச்சநீதிமன்றம் ஒரு மாநில அரசாங்கம் மசோதாவை நிறைவேற்றினால் அந்த மசோதா 40 நாட்களில் அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகின்றீர்களா இல்லையா, அதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட தமிழகத்தினுடைய கவர்னர் RN ரவி அவர்கள் தமிழகத்தினுடைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கின்றது. பெயர் என்ன? உரிமையாளர் யார்? இந்த விவரங்களை கொடுங்கள் என்று உயர்நீதிமன்றம் சொல்லுகின்ற போது தமிழக அரசாங்கத்தினுடைய வக்கீல் என்ன சொல்கின்றார்? இது வியாபார ரகசியம், இந்த விவரத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றது தமிழக அரசாங்கம். ஆனால் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மதுபான ஆலைகள், மதுபான பாட்டில்களை நீங்கள் விலைக்கு வாங்கி டாஸ்மாக் கடைகளை நடத்தி அதன் மூலம் 50,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டு
மக்களுக்கான வளர்ச்சி மக்களுக்கான திட்டங்களுக்காக நீங்க செலவு செய்கின்றீர்கள். இதில் வியாபார ரகசியம் என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. இந்த புள்ளி விவரங்களை நீங்கள் 15 நாட்களில் கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை RN ரவி அவர்கள், கவர்னர் RN ரவி அவர்கள் மதிக்கவில்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அரசாங்கம், தமிழக அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்ததா? அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு விநியோகம் செய்கின்ற, விற்பனை செய்கின்ற மதுபான ஆலைகளுடைய பெயர், மதுபான ஆலைகளுடைய உரிமையாளர் பெயர், அந்த மதுபான ஆலைகளுடைய ஆண்டு வருமானம், மதுபான ஆலைகளுடைய ஆண்டு லாபம், இந்த புள்ளி விவரங்களை தமிழக அரசு கொடுத்ததா? உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன? விவரங்களை கொடுக்க வேண்டும் சொல்லியும் கூட தமிழக அரசு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காத ஸ்டாலின் அவர்கள், உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் RN ரவி, கவர்னர் RN ரவி அவர்களை குற்றச்சாட்டுகிறது. RN ரவி செய்தது தவறு. 2 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய மசோதாக்களை கையிலே வைத்துக் கொண்டு அதற்கு ஒப்புதலும் அளிக்காமல், அல்லது ஏன் ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற காரணத்தையும் கொடுக்காமல் தவறு செய்துள்ளார் RN ரவி அவர்கள். காமராஜர் மக்கள் கட்சி RN ரவி மீது குற்றம் சாட்டுகின்றது. அவர் செய்தது முழுக்க முழுக்க தவறு. ஆனால் எதில் எல்லாவற்றிலுமே அரசியல் லாபம் பெற நினைக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை தமிழகத்தினுடைய கவர்னர் RN ரவி அவர்கள் மதிக்கவில்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள், உயர் நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக மதுபான ஆலைகளுடைய பெயர், மதுபான ஆலைகளுடைய உரிமையாளர் பெயர், மதுபான ஆலைகளுடைய ஆண்டு வருமானம், மதுபான ஆலைகளுடைய ஆண்டு லாபம், இவற்றை கொடுங்கள் என்று சொல்லியும் கூட, தீர்ப்பு அளித்தும் கூட நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நீங்கள் அந்த தீர்ப்பை மதித்து நீங்கள் அந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டீர்களா? ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கின்றது காமராஜர் மக்கள் கட்சி. இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம். தனக்கு என்று வருகின்ற போது மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுவது, ஆனால் மாநில அரசாங்கத்தினுடைய நலன் என்று வருகின்ற போது இன்றைக்கு ஒரு கொள்ளை நிர்வாக திறமையற்ற அரசாங்கமாக, கொள்ளையடிக்கின்ற ஒரு அரசாங்கமாக, குடும்பத்திற்காக ஆட்சி செய்கின்ற ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு திருவாரூர் முத்துவேல் கருணாநிதியினுடைய கட்சி செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று மத்திய அரசாங்கம் சொல்லுகின்றது, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும், நகரத்திலே, மாநகராட்சியிலே இருக்கின்ற ஒவ்வொரு வார்டிலேயும் ஆரம்ப சுகாதார மையங்கள் கட்டப்பட வேண்டும். அந்த ஆரம்ப சுகாதார மையங்கள் கட்டப்படுவதற்கு நாங்கள் நிதியை அளிக்கின்றோம், கட்டுங்கள் என்று சொல்லி நிதியை அளிக்கின்றது. மாநில அரசாங்கமும் அங்கே அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலும் கிராம பஞ்சாயத்துகளிலும் அந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை சுகாதார மையங்களை கட்டிவிட்டது. அந்த அடிப்படை சுகாதார மையங்களை கட்டினால் மட்டும் போதுமா? அங்கே நர்சுகள் தேவையில்லையா? டாக்டர்கள் தேவையில்லையா? மத்திய அரசாங்கம் அந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டரை கட்டுவதற்கு நிதி மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அந்த சுகாதார மையங்களில் தேவையான நர்சுகளுக்கும் டாக்டர்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசாங்கத்திடம் இருக்கின்றது. இன்றைக்கு அந்த கட்டப்பட்ட சுகாதார மையங்களிலே டாக்டர்கள் இருக்கின்றார்களா? நர்சுகள் இருக்கின்றார்களா? இல்லை. காரணம், தமிழகத்திலே பணம் இல்லை. ஆனால் தமிழகத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவு? 9 லட்சம் கோடி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இறங்கிய போது 4 லட்சம் கோடி. இன்றைக்கு 4 ஆண்டுகளாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். 4 கோடியாக இருந்த கடன் இன்றைய தினம் 9 லட்சம் கோடியாக உருவாகி இருக்கின்றது. அப்போது வாங்கிய கடன் எங்கே சென்றிருக்கின்றது? 5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கடன் வாங்கி இருக்கின்றது. வளர்ச்சி திட்டங்களை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போன்று அணைகளை கட்டினார்களா? பள்ளிக்கூடங்களை கட்டினார்களா? அல்லது தொழிற்சாலைகளை உருவாக்கினார்களா?
வீணற்ற செலவு, வீணற்ற செலவு, வீணற்ற செலவு, வீண் திட்டங்களுக்கு செலவு. காமராஜர் மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய குடிநீர் வசதியை, தமிழகத்திற்கு வேண்டிய நிலங்களுக்கு வேண்டிய நீர்ப்பாசன வசதியை உருவாக்குங்கள், காவேரி வைகை குண்டார் அந்த ஆறுகளை இணையுங்கள் என்று சொல்லி கடந்த ஒரு வருடங்களாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த திட்டங்களை, காவேரி வைகை குண்டார் இந்த ஆறுகளை இணைக்கின்ற திட்டத்தை கடந்த 25 வருடங்களாக கிடப்பிலே போட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் அந்த திட்டம் முடிக்கப்படவில்லை. காவேரி வைகை குண்டார் திட்டம் முடிக்கப்பட்டால் 4 லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். வறட்சி மாவட்டங்களான புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களிலே அந்த காவேரி வைகை குண்டார் ஆறுகள் இணைக்கப்படுகின்ற பொழுது 4 லட்சம் ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். அந்த வறட்சி மாவட்டங்களான சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை இந்த 5 மாவட்டங்களும் வறட்சி மாவட்டங்கள். அங்கே அந்த மாவட்ட மக்களுக்கு குடிநீர் கிடைக்கக்கூடிய வகையிலே குடிநீர் கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த திட்டத்திற்கு பணத்தை ஒதுக்கினார்களா? இவர்கள் வீண் திட்டங்களுக்கு, வீண் செலவுகளுக்கு, வீண் திட்டங்களுக்கு செலவு செய்து கடனை வாங்கி பின்னால் வருகின்ற அரசாங்கம் பார்த்துக் கொள்ளட்டும். நாம் இப்பொழுது கடனை வாங்குவோம், திட்டங்களை போடுவோம், கமிஷனை பெறுவோம், நமக்கு வேண்டிய பணத்தை நாம் அடித்துக் கொள்வோம், நமக்கு குடும்பத்திற்கு வேண்டிய பணத்தை நாம் அடித்துக் கொள்வோம் என்ற நிலைமையிலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய கட்சிக்காகவே செயல்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களிலே மிகவும் வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்று புள்ளிவிவரங்களை குற்றி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் புள்ளிவிவரங்களை மாயாஜாலம் மூலம் அந்த புள்ளிவிவரங்களை கொடுத்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள். வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருந்தால் ஏன் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றீர்கள்? ஒருபுறத்திலே தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்ற புள்ளி விவரத்தை கொடுத்து தமிழகத்தை வளர்ச்சி அடைந்த மாநிலம், இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களிலே தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்று சொல்லுகின்றீர்கள். மறுபுறத்திலே பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றீர்கள். இது வீண் திட்டம் இல்லையா? ஒருபுறத்திலே தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்று சொல்லுகின்றீர்கள், மறுபுறத்திலே இலவச பயணம் என்று சொல்லி பஸ்களிலே பெண்கள் செல்வதற்கு இலவசம் கொடுக்கிறேன். பஸ்ஸுக்கு என்று ஒரு 200 ரூபாய் செலவு செய்ய முடியாத நிலைமையிலே தமிழக மக்கள் இருக்கின்றார்களா? அல்லது அது உண்மை என்று சொன்னால் அப்போது தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்று சொல்லாதீர்கள். தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்று சொன்னால் ஏன் தமிழக மக்கள் பிச்சைக்காரர்களா? தமிழக பெண்கள் நீங்கள் கொடுக்கின்ற அந்த 1000 ரூபாய் தான் குடும்பம் நடத்துகின்றார்களா? நீங்கள் இலவசமாக பஸ்களிலே அனுமதிக்கின்றீர்களே, அதை நம்பித்தான் அவர்கள் இருக்கின்றார்களா? மீண்டும் சொல்லுகின்றேன், அது உண்மை என்று சொன்னால் தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் அல்ல. ஏமாற்றுகின்றீர்கள். 1967 பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலே இயங்கிய பழைய காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. இன்றைய தினம் 2026 மீண்டும் நாம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். 1967 இருந்து 2026 வரை கணக்கு போட்டால் 60 ஆண்டுகள் பூர்த்தியாக போகின்றது. தமிழர் பண்பாட்டிலே, தமிழர்களுடைய கலாச்சாரத்திலே, இந்து மத பண்பாட்டிலே, இந்து மத கலாச்சாரத்திலே 60 ஆண்டுகள் என்று சொன்னால் ஒரு சைக்கிள் பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்ல வேண்டும். 2026 தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. 60 ஆண்டு காலமாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுடைய நிர்வாகம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். மீண்டும் 2026
கூட்டணி ஆட்சி தான் உருவாகப் போகின்றது. அந்த கூட்டணியை காமராஜர் மக்கள் கட்சியும் அங்கம் வகிக்கும். காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக 2 எம்எல்ஏக்கள் 3 எம்எல்ஏ சென்றாலும் கூட அதை நாங்கள் காமராஜர் ஆட்சி தான் என்று சொல்லுவோம். காரணம், காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் உழைப்பிலே, காமராஜர் மக்கள் கட்சியினுடைய உழைப்பிலே, காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் உழைப்பிலே அந்த கூட்டணி ஆட்சி அமைகின்ற வகையிலே அமையும் போது அந்த கூட்டணி ஆட்சியிலே காமராஜர் மக்கள் கட்சியும் பங்களிக்கும். அந்த ஆட்சியை நாங்கள் காமராஜர் ஆட்சி என்று சொல்லுவோம். அந்த ஆட்சி ஒழுங்காக நடக்கின்றதா என்பதை நாங்கள் கண்காணிப்போம். காமராஜர் மக்கள் கட்சி ஒரு கண்காணிக்கின்ற கட்சியாக, ஒரு வாட்ச்டாக் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள், வாட்ச்டாக், கண்காணிக்கின்ற ஒரு கட்சியாக காமராஜர் மக்கள் கட்சி உள்ளிருந்தே போராடும், உள்ளிருந்தே கவனிக்கும். எனவே வருகின்ற தேர்தலிலே காமராஜர் மக்கள் கட்சி இருக்கின்ற கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற தம்பி ஹரிபாஸ்கர் அவர்கள் ஜெயங்கொண்டான் பகுதியிலே தேர்தலிலே நின்றார் என்று சொன்னால் உங்களுடைய ஆதரவை, உங்களுடைய ஒத்துழைப்பை, உங்களுடைய வாக்கை நீங்கள் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் ஹரிபாஸ்கர் அவர்களுக்கு, இந்த பகுதியினுடைய மைந்தன் ஹரிபாஸ்கர் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காமராஜர் மக்கள் கட்சி அதிகாரத்திற்காக, ஆட்சிக்காக, சுகபோகத்திற்காக செயலாற்றுகின்ற கட்சி அல்ல காமராஜர் மக்கள் கட்சி. மீண்டும் காமராஜர் ஆட்சியை தமிழகத்திலே அமைப்போம் என்ற கோஷத்தை வைத்து, எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி என்ற கோஷத்தை வைத்து எங்களுடைய தலைவர் தமிழருவி மணியன் அவர்கள் தலைமையிலே காமராஜர் மக்கள் கட்சியுடைய தொண்டர்களாகிய நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு, தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து பகுதிகளுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆலோசனை கொடுப்பதற்கு உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் காமராஜர் மக்கள் கட்சிக்கு தாருங்கள் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு தமிழருவி ஐயா மணியன் ஐயா அவர்களின் ஆலோசனைகளுக்கு இணங்க அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த மாநில நிர்வாகிகள் மற்றும் அரியலூர் மாவட்ட நிர்வாகிகள் செல்வநாதன், மாயவேல் மற்றும் நகர தலைவர் தங்கபாண்டியன் அவர்களுக்கும், எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய ஜெயங்கொண்டம் நகர காவல்துறையினருக்கும், வியாபாரிகளுக்கும், நகராட்சி நிர்வாகிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது ஆர்ப்பாட்டத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக! பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக! கல்வி தந்தை காமராஜர் புகழ் ஓங்குக! கல்வி தந்தை காமராஜர் புகழ் ஓங்குக! தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ் ஓங்குக! தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ் ஓங்குக! காமராஜர் மக்கள் கட்சி வாழ்க! காமராஜர் மக்கள் கட்சி வாழ்க! எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி! எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி! எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி!